பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவராக இருந்து தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற முன்னாள் IPS அதிகாரி திரு கே அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 3 தினங்களாக டெல்லியில் இருந்து அந்த அறிவிப்பு எப்பொழுது வரும் என்று கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் காத்திருந்தனர். இன்று பகல் 12 மணி அளவில் அவர் தனது மனதை திறந்து எதிர்காலத்தில் தமிழகத்தில் என்ன நடவடிக்கையில் ஈடுபட போகிறேன் என்று சமூக ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவரோடு துணை நிற்கும் விதமாக நாங்கள் எல்லோரும் வி சப்போர்ட் அண்ணாமலை என்ற அடிப்படையிலே அவருடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் என்னை பொறுத்தவரை இந்த கட்சியில் இணைந்ததிலிருந்து திரு அண்ணன் பொன்னார் அவர்களோடு பணியாற்றியிருக்கிறேன். டாக்டர் தமிழிசை அவர்களோடு பணியாற்றியிருக்கிறேன். மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களோடு பணியாற்றியிருக்கிறேன். திரு கே அண்ணாமலை அவர்களோடும் பணியாற்றியிருக்கிறேன். திரு நயினா நாகேந்திரன் அவர்களோடும் பணியாற்றியிருக்கிறேன். தலைவர்கள் யார் என்று நாங்கள் பார்ப்பதில்லை. கட்சி என்ன கட்டளையிட்டதோ அதை 100% முழுமையாக செயல்படுத்தி இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் நாங்கள் எல்லாம் பணியாற்றி வந்தோம். ஆனால் மற்றவர்களுக்கும் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் உணர்ந்தோம். மற்ற தலைவர்கள் எல்லோருமே டெல்லியிலிருந்து நியமிக்கக்கூடிய நியமன தலைவர்களாக மட்டுமே இருந்திருக்கிறார்கள். மக்கள் செல்வாக்கிற்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பில்லாத நிலை இருந்து வந்தது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்ற பிறகு அவருடைய விறுவிறுப்பான நடவடிக்கைகளால் எதிர்க்கட்சியாக இருந்து சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்டு மக்களிடம் ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை கொண்டு செல்கிற காரணத்தினால் எல்லா மொழிகளிலும் பேசக்கூடிய எல்லா திறமைகளையும் படைத்த ஒரு பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மக்கள் செல்வாக்கை பெற்றார்கள். அந்த சூழ்நிலையில்தான் தமிழகத்தில் கிராமங்கள் வரை குக்கிராமங்கள் வரை இளைஞர்கள் மனதில் பிஜேபி இடம்பெற்றது சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒற்றை தலைமை பாஜகவில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் டெல்லியில் இருந்து நியமிக்கப்படுகிற தலைவர்கள். அப்படிப்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து அவர் மாற்றப்பட்ட பொழுதும் கூட தொடர்ந்து இந்த 18-20 மாதங்களாக கட்சிக்காக பணியாற்றி இருக்கிறார். எல்லா வகையிலும் யோசித்து தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு MLA MP உருவானால் அடுத்த முறை வேறொரு குடும்பத்திற்கு அந்த வாய்ப்பு செல்ல வேண்டும். நிரந்தரமாக ஒரே குடும்பமே MLA MP-யாக இருக்கக்கூடாது. இளைஞர்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய சிந்தனைகள் உருவாக வேண்டும். இப்படி பல்வேறு முனைப்போடு இன்றைக்கு புதிய அரசியலை தொடங்குவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.